அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நேற்று பார்த்த கதையோட அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸை டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறோம். இந்த கதை ஏற்கனவே நான் நேற்று சொன்ன மாதிரி சிலபஸில் புதுசாக இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்க கதை ரொம்ப தெளிவாக படிக்கணும். நிறைய கேரக்டர்ஸ் வந்திருக்கும் உள்ள, சரிங்களா? ஓகே. ஸோ த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில் த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில். ஸோ இதை கொஸ்டின் பார்த்துடலாம். ஓவராலாக இதோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு 3 கேரக்டர்ஸ், 2 பொண்ணுங்க ஒரு பையன், இவங்களை சுற்றி நடக்கிற கதை தான். ஒரு சின்ன ஹாரர் மூவி மாதிரி போகும். ஓகேவா? ஓகே. ஸோ கொஸ்டின் ஆரம்பிக்கலாம். வேர் டிட் த விண்ட் கம் ஃப்ரம் இன் த பிகினிங் ஆஃப் த ஸ்டோரி? விண்டு வந்து எங்கேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தெளிவாக நமக்கு தெரியும், ஹிமாலயன் ஸ்னோஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? Why did the villagers place stones on their tin roofs? Why did the villagers place stones on their tin roof? அந்த ரூஃப்ல ஏன் கல் வச்சாங்க வில்லேஜர்ஸ் எல்லாமே அப்படிங்கிறதுக்குன்னா, ஸோ எதுவும் பறக்காமல் இருக்கிறதுக்கு. ஓகே. டு ப்ரிவென்ட் ரூஃப்ஸ் ஃப்ரம் ஃப்ளையிங் அவே. டு ட்ரை க்ளோத்ஸ் அப்படிங்கிறது ஓகே தான். பட் ஆனால் குழந்தைங்க ஏன் வச்சுன்னு கேட்டால் நம்ம வந்து ட்ரை க்ளோத்ஸ் எழுதியிருக்கலாம். பட் ஆனால் இதுதான் ஓவராலாக வில்லேஜர்ஸ்க்கான ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். டு ப்ரிவென்ட் ரூஃப்ஸ் ஃப்ரம் ஃப்ளையிங் அவே. ஓகே. ஸோ ஏன்னா காற்று அதெல்லாம் கிடையாது. ஸோ செக் பண்ணணும் செகண்ட் கொஸ்டின். ஓகே. வாட் வேர் த சில்ட்ரன் டூயிங் பிசைட் தி ஸ்டோன் வால்? ஸ்டோன் வால்க்கு அங்கிட்ட அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கலெக்டிங் வுட், வாஷிங் க்ளோத்ஸ், ஸ்ப்ரெட்டிங் க்ளோஸ் டு ட்ரை, பில்டிங் எ வால். ஸ்ப்ரெட்டிங் க்ளோஸ் டு ட்ரை, துணி காய வச்சுட்டு இருந்தாங்க. ஹூ இஸ் த உஷாஸ் யங்கர் பிரதர்? மோகனா, சுரேஷா, ரமேஷா, பின்யாவா? யங்கர் பிரதர். அப்போ அந்த பின்யாங்கிற கேரக்டர் வந்து ஃப்ரெண்டு, தெரியும். மோகன், சுரேஷ், ரமேஷ். மோகனுக்கும் ரமேஷுக்கும் சம்பந்தம் சுரேஷ். மேபி சுரேஷ் தான் கேரக்டரா இருக்கும். ஓகே. வாட் வாஸ் உஷா ஸ்ட்ரகிளிங் வித் வைல் ட்ரையிங் த கிளாத்ஸ்? எ டவல், ஹர் ஷர்ட், ஹர் கிராண்ட் ஃபாதர் ஷர்ட், எ பிளாங்கெட். செம்ம ட்விஸ்டா கேட்டிருக்கான கேள்வி. வாட் வாஸ் உஷா ஸ்ட்ரகிளிங் வித் வைல் ட்ரையிங் த க்ளோத்ஸ்? டவல் கண்டிப்பா கிடையாது. ஹர் ஷர்ட்டும் கண்டிப்பா கிடையாது. ஹர் கிராண்ட் ஃபாதர் ஷர்ட், எ பிளாங்கெட். அப்போ 2-3 துணியை காய போடுவா. அதில் கிராண்ட் ஃபாதரோட ஷர்ட்டும் வரும். பிளாங்கெட் சட்டையை காய போடுறதுல என்ன ட்விஸ்ட்டு? கல் எடுத்து வச்சா சால்வ் ஆயிருக்குமே. ஹர் கிராண்ட் ஃபாதர் ஷர்ட்டா இல்லை பிளாங்கெட்டான்னு டவுட்டாக இருக்கு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம், அப்படியே இருக்கட்டும். ஹூ இஸ் பின்யா? பின்யாங்கிறது யாரு? உஷாவோட சிஸ்டர், உஷாவோட ஆண்ட், உஷா நெய்பர் அண்ட் ஃப்ரெண்டு, உஷா கசின். ஸோ உஷாவோட நெய்பர் அண்ட் ஃப்ரெண்டு. Why could not Binya go to the bazaar? ஏன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். Her mother was unwell. How far was the bazaar from the village? I think 3 miles னு படிச்ச மாதிரி ஞாபகம். What reason did Usha give for not being afraid of ghost? What reason did Usha give for not being afraid of ghost? கோஸ்ட்டை பார்த்து பயப்படாமதுக்கு அவ சொன்ன காரணம் என்ன? She had a talisman கிடையாது. கோஸ்ட் டோன்ட் அப்பியர் டூரிங் த டே. மேபி இது ஆன்சராக இருக்கலாம் கண்டிப்பாக. ஸோ கோஸ்ட் ஏன்னா இருட்டுக்குள்ளே வந்துடும் தானே பிளான் பண்ணுவா. அக்கார்டிங் டு கிராண்ட் ஃபாதர், ஹூ ஹேட் லிவ்ட் ஆன் ஹாண்டட் ஹில் 100 years ago? அவருடைய கிராண்ட் ஃபாதருடைய பேச்சின்படி யாரு அங்கே ஹாண்டட் ஹில்ல வளர்ந்தது? மார்க்ஸ் லோக்கல் வில்லேஜஸ், இந்தியன் சோல்ஸ், பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸா? ஆனால் அந்த பிரிட்டிஷ்ங்கிற வேர்டு அந்த கதையில் தெளிவாக வந்துச்சு. லோக்கல் வில்லேஜஸாக இருக்குமோ? ஆனால் அந்த எனக்கு நல்லா நான் இருக்கு, அந்த பிரிட்டிஷுங்கிற வேர்டு நல்லா நான் இருக்கு இந்த கதையில் வந்துச்சு. பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்னு ஆனால் மென்ஷன் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி இருக்கலாம், பிரிட்டிஷ்னு வச்சுப்போம், செக் பண்ணிப்போம். 10th. வாட் நேச்சுரல் டிசாஸ்டர் ஹிட் த ஹவுஸ் ஆன் ஹாண்டட் ஹில்? ஸ்டார்ம் அண்ட் லைட்னிங். தெளிவாக தெரியும். வாட் கிரூ அவுட் ஆஃப் த ஃப்ளோர் ஆஃப் எ ரூயின்ட் ஹால்? அந்த பாலடைஞ்ச வீட்டில இருந்து வெளியே அவுட் ஆஃப் ஃப்ளோரில் என்ன வளர்ந்துருந்துச்சு? 2 மரமே இந்த கதைக்குள்ள வரும். ஒன்று பைன் ட்ரீ, இன்னொன்று வைல்டு ப்ளம் ட்ரீ. இந்த 2 தான் ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கு. 2மே எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு. ஓகே, இதையும் ஹோல்ல போட்டலாம்.
கண்டிப்பாக ஹோல்டில் போட்டே ஆகணும் இந்த கேள்வியை. சரி, ஓகே. Which bird was seen singing in the cranes? Crow, whistling thrush. Whistling thrush. Okay. Why did Usha buy from the Tibetan lady? What did, sorry, what என்ன வாங்கினா? கழுத்துல போறதுக்கு நெக்லஸ், ஆம்பர் கலர்ட் நெக்லஸ். What did Usha forget to carry with her? என்ன அவன் மறந்துட்டா? கொடைய மறந்துட்டான், ஏன்னா மழை வந்துச்சு இல்லையா? What forced Usha to shelter in the rains? Strong sunlight, a broken leg, sudden storm and rain, wild animal attack. எது அவளை வேற வழி இல்லாம அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போக வச்சுச்சு? சடன் ஸ்டாமும் ரெயின். வாட் டிட் உஷா டச் இன்சைட் த ruins that started her? அவ உள்ள போகும்போது ஒரு இதை பார்த்து பயப்படுவான், என்னன்னா கேட்டை பார்த்து டச் பண்ணிடுவான். வேர் டிட் உஷா ஃபைண்ட் ஷெல்டர் இன்சைட் த ரூம்ஸ்? எங்க அவ தங்குனா? ஒரு கார்னர்ல, இந்த கார்னர் பார்ட் ஆஃப் த ரூஃப்ல அவ தங்குனா. வாட் சவுண்ட் வாஸ் ஹியர்ட் அபவ் உஷா இன் த ஷெல்டர்? என்ன சவுண்ட் அவளுக்கு கேட்டுச்சு? பேபி கிரையிங், ஃபுட்ஸ்டெப், கிரான் ஆஃப் டின் ஷீட்ஸா? கிரான் ஆஃப் டின் ஷீட்ஸா இருக்கலாம். அந்த மழை தண்ணி அடிக்கிற சவுண்ட் கேட்கும் இல்லையா? வாட் டிட் உஷா ஃபியர் மைட் ஸ்ட்ரைக் அகைன் டூரிங் த ஸ்டார்ம்? வாட் டிட் உஷா ஃபியர் மைட் ஸ்ட்ரைக் அகைன் டூரிங் த ஸ்டார்ம்? த ரெயின், லைட்னிங், விண்ட், எ கோஸ்ட். ஓகே. அந்த மின்னல் அடிக்கும் போது டக்குன்னு ஏதோ ஒரு உருவத்தை பார்க்குற மாதிரி அவள் பயப்படுவாள்ல, மேபி எ கோஸ்ட். வாட் டிட் உஷா see in the fireplace during a lightning flash? Two small figures. அவ கண்ணுக்கு தெரியும். ஹர் ஃப்ரெண்ட்ஸா இருக்குமோ? ஆனா அவளுக்கு தெரிஞ்சு இடிச்சுதானே இந்த கதையெல்லாம் நடக்கும். அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பதான் தெரியும், ஆனா பார்க்கும்போது தெரியாது. வாட் டிட் உஷா see in the fireplace during the lightning flash? ஹர் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சா கூட அதுல ஒருத்தன் தம்பியாலாம் இருப்பான், அவனை எப்படி ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும்? சரி, ஓகே, இதையும் பார்த்துப்போம். What was Usha's immediate reaction to seeing the figures? She fainted, she ran and screamed, she hit again, she spoke to them. She fainted, she ran and screamed. ஆமா, அவ அதை பார்த்துட்டு என்ன செய்வா? ஓடுவான் இல்லையா? எப்படி ஆன்சர் ஆகலாம்? Who did Usha bump into while running out? A stranger, a ghost, Sureshan Binya, a police officer. Who did Usha bump into while running out? வெளியே போகும்போது எதுல அவ அடிக்கிறா? ஸோ சுரேஷன் பின்யா மேலதான். ஓகேவா? ஓகே. Why had சுரேஷன் பின்யா come to the ruins? ஸோ டு லுக் ஃபார் உஷா. உஷாவை தேடி தான் வருவாங்க. Why could not they return to the village immediately? ஏன்னா மழை வந்துருமா? It was the path had fallen away. கரெக்ட். It was too dark, they were tired, the bridge broke. Why could not they return to the village immediately? அவங்க ரெண்டு பேரும் ஏன் வில்லேஜ்க்கு இமீடியட்டா திரும்பல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவ சொல்லுவாள், அந்த பாத் ஹேட் ஃபாலன் அவே, அந்த இடத்துல பாலம் ஏதோ உடஞ்சிருக்கு. பாலம் உடஞ்சிச்சு சொல்ல மாட்டா, பாதை ஏதோ புரோக்கன் ஆயிருக்கிற மாதிரி சொல்லுவான். த பாத் ஹேட் ஃபாலன் அவேவா இருக்கலாம். வாட் டிட் த சில்ட்ரன் டூ வைல் வெயிட்டிங் இன் த ஷெல்டர்? சாட்டர் அண்ட் லாஃப்டு. ஓகே. வாட் மேட் த ruins appear less frightening? இது அவங்களுக்கு பயத்தை குறைச்சிச்சு. த சன்ஷைன், த டுகெதர்னஸ், a flashlight, music. அவங்க சேர்ந்து இருந்ததுதான் டுகெதர்னஸ். வாட் மேட் த ruins appear less frightening? சன்ஷைனா கூட இருக்கலாமோ, ஏன்னா அந்த விடியிற வெளிச்சம் வந்த அப்புறம் தானே அவங்க வந்து அந்த பயம் போகும் அவங்களுக்கு. செக் பண்ணுமே, சன்ஷைனா கூட இருக்கலாம். வாட் டிட் உஷா திங்க் she saw behind the wall in the morning? a wavy hand. அப்ப சன்ஷைன் தான், ஏன்னா மார்னிங்னு வந்துட்டானுங்க. உறுதியா அப்போ சன்ஷைனா தான் ஆன்சரா இருக்கும் இங்கே. ஓகே. a waving hand. வாட் எக்ஸ்பிளனேஷன் did பின்யா கிவ் ஃபார் வாட் உஷா saw? அது வந்து ப்ளம் ட்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். வாட் டிட் உஷா ஹியர் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி? குட் பை வாய்ஸ், குட் பை குட் பைன்னு சொல்ற மாதிரி. ஓகே. இப்போ நிறைய ஒரு 4-5 கேள்விக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் தரல, அது என்னன்னு போய் பார்த்துருவோம், அதான் நல்லது. ஹிமாலயன் ஸ்னோஸ் டு ப்ரிவென்ட் ரூஃப் ஃப்ரம் கரெக்ட். ஸ்ப்ரெட்டிங் க்ளோஸ் டு ட்ரை கரெக்ட். சுரேஷ் கரெக்ட். ஹர் கிராண்ட் ஃபாதர் ஷர்ட், பிளாங்கெட் கிடையாது, அவ சட்டை இதுதான். உஷா நெய்பர் ஃப்ரெண்ட். ஓகே.
ஓகே 3 மைல் எக்ஸாக்டாக கரெக்டு. கோஸ் டவுன்ற பேர் கரெக்டு. பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஓகே நான் சொன்னது கரெக்டு தான். பிரிட்டிஷ் ஆஃபீஸ் ஏன்னா பிரிட்டிஷுங்கிற வேர்டு எனக்கு நல்லா நான் ஒரு கதையில் பிடிச்சது. ஸ்டாம் வைல்டு ப்ளம் ட்ரீ. ஸோ ப்ளம் ட்ரீ தான் கரெக்டான ஆன்சர். பைன் ட்ரீன்னு ஒரு இடத்துல வந்துச்சு, ப்ளம் ட்ரீ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே விஸ்லிங் கட்டு, ஆம்பர் கலர்னஸ், அம்பர்லா கட்டு, வைல்டு கேட் ரைட்டு. இந்த கார்னர் இதுவும் கரெக்டு. இந்த க்ரோன் ஆஃப் டென் ஷீட் கரெக்டு. லைட்னிங் லைட்னிங் ஒரு ஆன்சர் பார்த்தோமா? 20க்கு என்ன ஆன்சரு? வாட் டிட் உஷா ஃபியர் மை ஸ்ட்ரைக் அகைன் டூரிங் த ஸ்டார்ம்? லைட்னிங் மின்னல் ஒளியை பார்த்தா அவன் பயப்படுறான். சின்ன சின்ன நுணுக்கமான கன்ஃபியூஷன் ஆகுது பார்த்தீங்களா? பேய நினைச்சு பயப்படுறானா அந்த மின்னல்? ஆனால் கதைப்படி நல்லா படிக்கும் போது ஆகுது. அந்த ஸ்டார்ம் வரும்போது தான் லைட்னிங் பயப்படுவான். ஓகே லைட்னிங் தான் கரெக்டான ஆன்சரு. கோஸ் தப்பான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்ப்போம். டூ ஸ்மால் ஃபிகர் கரெக்ட். ஓகே ஏன்னா அவள் பார்க்கும்போதே ஃப்ரெண்ட்ஸும் தெரியாது. சரியா ஓடுனா கரெக்டு. சுரேஷன் கரெக்டு. இதுவும் கரெக்டு. பார்த்தா நான் சொன்ன மாதிரி பார்த்து தான் இதாயிருக்கும். சேட்டல் ஆஃப் த டுகெதர்னஸ் தான் கரெக்ட். பயத்தை போக்குனது சன்ஷைன் இல்லை. ஓகே பேபி ஹேண்டு, ப்ளம் ட்ரீ, குட் பாய் வைஸ். ஓகே எல்லாமே ரைட். ஓகே சூப்பர். இந்த 30 கேள்வியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். படிச்சுட்டு டெஸ்ட் போட்டு பாருங்க. அப்போதான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.